Hi guys, welcome back to. I was not. Say at least 3, 2, 1. It is start. Okay, never mind. We do one more time. 3, 2, 1, go. Guys, welcome back to another new episode of N9 Horrors. I'm SK. And I'm AA. தத்தெடுத்தவன். Yes. இல்ல புரியுது. ஓகே நான் இப்போ எதுக்கு சொல்றது தெரியல. பரவாயில்ல விடுங்க, தத்தெடுத்து தான் எடுத்துட்டு போறேன். ஸோ போன எபிசோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க ஓய் ஜாபான்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். ஆஃப்டர் ஆமா. லாங் டைம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹாரர் கண்டென்ட் நம்ம திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்தோம். அண்ட் சப்சிக்வென்ட்லி we have another new episode with a horror. எஸ். அண்ட் போன எபிசோட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நாங்க வந்து அது பேக்லாக் சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் செகண்ட் லாஸ்ட் எபிசோட் ஃபார் திஸ் செக்மெண்ட் ஃபார் நவ். இல்லையா? For now இல்ல மச்சான். இதுதான் கடைசி ஓ N9 Horrorsனு. ஓ N9 ஹாரர்ஸ்க்கு. ஓ இதுக்கப்புறம் பண்ணுவோமா இல்லையா? விரைவில் இருந்து பாருங்க. ஓ எனிவே கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் செக்மெண்ட் பார்க்கணும் ஆசையா இருந்துச்சுன்னா you put in the comments, then we will consider bringing it back. Of course. I mean, Yes. myths of planning இருக்குது. ஆனா that depends on your interest as well. Yes. So இதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு போலிங் கொடுப்போம். நீங்களே ஜஸ்ட் அது நீங்க சொல்லுங்க பிடிச்சிருக்கிற இல்லையான்னு we will bring back. But புட்டும் புதிய பேரோட. Yes, new name, brand new looks. We're trying to improve some logistic wise as well. Back and but Yes, nonetheless, let's move on to the stories for today. Okay, so இன்னைக்கு topic was suggested by our dear SK here. நான் என்னடா பண்ணேன்? அந்த டாபிக் என்னன்னா வந்து டெலிவரி creepy encounters. ஓகே, அதாவது இந்த டாபிக் எப்படி வந்துச்சுன்னா வந்து மச்சான், நீ டெலிவரி பண்றல அதனாலதான் அதான் சொல்ல வந்தேன். அது பிரிட்டாம கொண்டுட்டு வந்தேன். இல்ல பரவாயில்ல, இவரே சொல்லிட்டாரு. ஆமா, அதாவது மை சைட் லைன், ஐயோ சைட் லைனா? சாரி கைஸ், என்னோட சைட் லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 years நான் வந்து சைட் லைன் ஐ டூ. என்ன மாமா கடையில டெலிவரி பண்ணிட்டு இருந்த? மாமா கடையில ஐ மீன் டெலிவர் ஃபுட்ல. ஓகே, ஸோ அங்க வந்து எனக்கு வந்து ஒரு சில பல அனுபவங்கள் கிடைச்சிச்சு. என்ன அனுபவம்? நீ நினைக்கிற மாதிரி அனுபவங்கள் இல்ல. இது வந்து creepy encounters. ஸோ இந்த இதை பத்தி பேசும்போது that's why I wanted to bring up this topic. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு 2 different experience நடந்துச்சு. ஓகே, பட் those are not very big, quite a short experience. ஓகேவா, பட் நான் வந்து இதுல வந்து ஒண்ணு சொல்லி ஆகணும். you guys be the judge lah. அது உண்மையிலேயே என்ன சொல்றது, அவங்க ஜட்ஜா இருப்பாங்க, லாயரா இருப்போம். கூண்டுல நிக்கிற நான் தான் யுவர் ஆனர். அத்திப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருந்துச்சு தெரியல. வேணாம் சாரி, அது வேற படம். ஓ மை காட், அது வந்து வேற இது. ஆமா, சோ அதாவது you guys be the judge whether it's actually paranormal or it's not. கதையை சொல்ல அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, அது நீனே சொல்லு, நீனும் can be the judge too. ஓகே, so I straight go through story. So நான் ஆரம்பத்துல டெலிவர் பண்ணும்போது ஐ லவ் டு டெலிவர் ஆஃப்டர் 6 PM. ஓகே, அதாவது சாயங்காலத்துக்கு அப்புறம். ரீசன் பீங் வந்து பிகாஸ் டின்னர் கிரவுட் கொஞ்சம் கிடைக்கும். அண்ட் தென் அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் நான் டெலிவர் பண்ணுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வெயில் இல்லாமல் வெயில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது டெலிவர் பண்ணும்போது ஐ ஃபீல் பெட்டர் டு டூ. ஓகே, மோட்டிவேட்டட் லைன் அட்வர்ட்ஸ். ஸோ நான் அப்படியே கண்டினியூஸாக டெலிவர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. ஒரு ஆர்டர் வந்துச்சு என் ஃபோனுக்கு. ஏன்டா என்னாச்சுடா? இல்ல ராத்திரில நீ சொல்ற எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்குன்னு சொல்ற, மைண்ட் அங்க போடு. இல்ல பரவாயில்ல விடுங்க. ஸோ ராத்திரில எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த என்னன்னா வந்து நான் வந்து த லொகேஷன், ஐ மீன் ஐ கேன் சே த லொகேஷன், ஐ நோ ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் எங்கன்னா வந்து தோஸ் பீப்புள் ஹூ ஸ்டே இன் வெஸ்ட் சைட். ஓகே கைஸ், வெஸ்ட் சைட் பீப்புள் கமெண்ட். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி என்கவுண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு. கலெக்ஷன் பாயிண்ட் வாஸ் யூடி பாயிண்ட் சோச்சகம் கிட்ட. ஸோ அங்க வந்து சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு ஐ ஹவ் டு கோ ஆல் தி வே டு சுங்கைகடு சைட். சுங்கைகடுல எங்கன்னா வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் இஸ் லோவர் செலேத்தா தட் சைட். further in all the way. லோவர் செலேத்தா ஈஷுண்டா. ஓ அதே அப்ப அப்பர் செலேத்தாவா அதுக்கு பேரு? மேபி அந்த உள்நடங்கலாம் போகும் தெரியுமா? no அப்பர் செலேத்தா is not okay there. It's nearer to okay, just take it far back of the Sungai Gadu. Far back of Sungai Gadu, very deep. Sungai Gadu and UT
இந்த ஓகே. ட்ரான்ஜி கேம்ப் அந்த வழியா போனா வரும்ல. ஓகே. ஆக்சுவலி நான் ரொம்ப சுத்தி சொல்றேன். சிம்பிளா சொல்லப்போனா, யூ நோ த மிலிட்டரி கேம்ப் சைட்ஸ்? ஆமா. த ஒன் அட் லிம் சூ காங் அந்த சைட் உள்ளார போகும் ஆமா. தெரியுமா? அதுகிட்ட. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். ஆக்சுவலி இது எனக்கு பயங்கர அள்ளு விட்டுட்டு ஆக்சுவலி. ம். என்னன்னா வந்து சாப்பாட கலெக்ட் பண்ணிட்டு, ம். ஆ இட்ஸ் டூ அ கேம்ப். ஐ மஸ்ட் டெலிவர் இட் டூ அ கேம்ப். ஸோ நான் கார எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஆன் த வே டூ மழைனா செம்ம மழை. ரோடே தெரியல. பட் தே ஆர் பேயிங் மீ லைக் அ ஹேண்ட்சம் அமவுண்ட். லைக் காசு ஓரளவு கிடைக்கிறதுனால ஐ டிசைடட் டூ டேக் த ஜாப். அண்ட் சம்ஹவ் இட் வாஸ் லைக் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாரினால ஆர்டர் எடுத்துட்டேன். போயிட்டு இருக்கேன். போய்க்கிட்டே இருக்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சுச்சு. பிகாஸ் ஓகே கால் நடமாட்டம் இல்லையா? கால் நடமாட்டம் இல்ல ஒரு விஷயம். 2வது என்னன்னா, when you drive past, you can see like macam you know those cemetery, I don't know what is it called, like lane by lane, but you can't see the cemetery from your eyes, but you know when you like தாண்டி போறோம். அத ம். தாண்டி போனா cemetery. So போயிட்டே இருக்கும்போது I saw something. I felt or I saw இன்னி வரைக்கும் எனக்கு அதால பதில் கிடைக்கல. Okay. ம். So நான் காடி போயிட்டு இருக்கேன். So you know as drivers, right? So imagine you're driving, you have side mirrors and you have your rear mirror. Okay. So at a glance நான் வந்து போய் காடி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ நான் அந்த ரோட தாண்டி போறேன். ஸோ ஓகே தட் அங்க அடிக்கடி போறவங்களுக்கு தெரியும். அந்த இடம் வந்து ஆக்சுவலி இஸ் லைக் அ ஒன் வே ரோட். ஸோ இப்படியும் மட்டும் தான் போக Two-way முடியும். lah. தட்ஸ் கால்ட் டூ வே இஸ் இட்? டூ வே ரோட். ஸோ இப்படி மட்டும் தான் போக முடியும். யூ கேன் ஓவர்டேக் ஆர் எனிதிங் லைக் தட். ஓகே. 2 வீலர் 1 லேன் அந்த மாரி. எஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். டூ வே ரோட், ஒன் லேன் ஈச். கரெக்ட். எஸ். ம். ஸோ நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஐ டிரைவ் பாஸ். ஓகே. ம். போயிட்டே இருக்கும்போது when I drive, ம். so everyone natural habit ஒரு few seconds once rear mirror check பண்ணி ஸோ போயிட்டே இருக்கும்போது நான் டக்குன்னு பார்த்துட்டு தலையை தூக்குறேன். at the back at the road side I saw like someone there. ம். Okay. Or I felt like I saw. மனப்பிராந்தியா? அது அப்படி பிகாஸ் அறந்தவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி அந்த மாதிரி நான் டக்குன்னு பார்த்தேன். ம். ஸோ நான் போயிட்டே இருக்கும்போது பார்த்துட்டு தென் நான் திருப்பி கான்சென்ட்ரேட் பண்ணணும். திருப்பியும் இன்னத்த நான் பார்த்தோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். ஒண்ணுமே இல்ல. Okay, I think I know where you're getting to. I cannot like this you before. have? Okay. சொல்லு. அது நான் ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பேன்டா. அப்படியா? ஆமா. அது வந்து அந்த அந்த எங்க I was on the way back home. அப்ப அந்த கவில மீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னேனே. I had like quick glance. I thought. ஆமா அந்த லானி ஹைவே அதுவா? Yes. Yes, you guys can refer back to the video. அது இருக்கு நான் போட்டுருக்கோம். We might அந்த வீடியோஸ் கொஞ்சம் மேபி இதுல வரும். I mean we were still tech lah அந்த வீடியோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. நாங்க வந்து இந்த இதுல போறோம் காட்டுறேன். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. நான் போயிட்டு டெலிவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த ரோட தாண்டி வரும்போது ஓகே சோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். அந்த ரோட தாண்டி வரும்போது there was like you know how like at the side of the road will sometimes have like some அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ நான் அந்த இடத்த தாண்டி வரும்போது நான் பார்த்தது வந்து எலக்ட்ரிக் பாக்ஸ் தான் பார்த்தேன். ஸோ அப்போ நான் மனசில் நினைச்சேன் ஒருவேளை நம்ம பார்த்தது இந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் தான் இங்கே இருக்கணும். பட் அட் த சேம் டைம் திரும்பி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை நான் முதல்ல பார்க்கும்போது. ஸோ தேர் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் கிரிப்பி என்கவுண்டர் ஹெட்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு ஒன்றும் நடக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரஷ் ஆஃப் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன்லாம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. தேர் வாஸ் pretty recent because ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம் நான் ராத்திரிலாம் டெலிவர் பண்றது நிப்பாட்டிட்டேன். பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப். ஸோ நான் பகல்ல தான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் முன்னாடி நைட்ல பண்ணும்போது எனக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அது என்னன்னா வந்து ஓகே திஸ் வாஸ் அ பிட் ஸ்ட்ரேஞ்ச் பிகாஸ் எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு. ஓகே ஸோ நான் டெலிவர் பண்ணனா உனக்கு ஆர்டர் தான் கிடைக்கும். இல்ல ஆர்டர் கிடைச்சிச்சு நான் கலெக்ட் பண்ண போனேன். ரைட். ஸோ திஸ் வாஸ் ரெகுலர் வெதர் நார்மலான டே இஸ் லைக் எனி ஃபைன் டே. அந்த லொகேஷன் சரியா ஞாபகம் இல்லை. பட் ஐ காட் த ஃபுட். இஸ் இஃப் ஐம் நாட் ராங் ஐ திங்க் இட்ஸ் நியர் ரயில்வே மால். வெஸ்ட் சைட் ஆல்சோ. புகித்திமா இருக்குல்ல ரயில்வே மாலா கிங் ஆல்பர்ட் கிட்டயா அதுக்கு சம்வேரோட ஹில் வியூ அந்த ஸ்ட்ரெச் கிட்ட வரும். ஐ கலெக்டட் த ஃபுட் ஃப்ரம் தேர். ஓகே ஸோ கலெக்ட் பண்ணிட்டு ஐ வாஸ் கோயிங் ஆல்சோ. என்னன்னா வந்து நான் வந்து எனக்கு வந்து போயிட்டே இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஐ காட் அ ஃபோன் கால் ஃப்ரம் த கஸ்டமர். ஸோ this one, I really can't say is again paranormal or it's just a creepy thing happened to me. எனக்கு phone அடிச்சிச்சு. I thought okay, it's because usually when Grab and they call right,
they will not give you the phone number. They will just give you +3 blah blah blah. Those Grab people know like 3 something போட்டிருக்கும். So நான் pick up பண்ணிட்டு hello yes sir அப்படின்னு சொல்லிட்டு I stop the car at one side and talk lah. Hello are you sir what is it அப்படின்னு சொல்லி I hear like that. So I was like wait what? Then hello sorry I can't hear you. Can you repeat again? It's like a static sound. So I heard like static sound for good. Then after that the next one was a little bit creepy lah. So the thing I heard again was that's all. So it's like அவ்வளவுதான். லைக் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. Then I was like யாரா இது? இந்த நேரத்துல எவன்டா? அதுக்கப்புறம் ஓகே. ஸோ அதோட போச்சுன்னு பார்த்தேன்னா, ஸோ நான் வந்து ஓகே ஸ்க்ரூ இட் பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் டு கம்ப்ளீட் ஆர்டர் ரைட்? ஸோ போப்பியன். ஸோ நான் என்ன செஞ்சேன் ஃபோனை போங்கடான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஐ ஃபார் அ ரெஸ்பெக்ட் சேக் ஐ ஜஸ்ட் புட் ஹை ஐம் அன்ஏபிள் டு ஹியர் யூ ஐம் ஆன் த வே முடிச்சிட்டேன். Because I was assuming the person was asking where are you. Okay, so I just take the food and just continue my drive. Wait, I made my way there. The next creepiest thing happened was I went to the block. I go up to the unit. The house was fully dark, pitch black. Like meaning வெளியில லைட் இருக்கலாம். ஆனா அந்த வீட்லன்னு பார்த்தா இருட்டு கசம். லைக் ஆனா வந்து இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா வந்து அந்த வீட்டுக்கு வெளியிலேயே ஏற்கனவே இன்னொரு சாப்பாடுலாம் இருக்குது. But the most creepiest thing was, okay, don't know if I should say it or not. I know we are not supposed to kepo, right? But you know that how Grab, Panda, all these food Panda, they'll have like a tag, right? They'll have a tag, right? Food tag. So when I look at the tag, right, okay, I saw the timing was delivered like around in the morning. Okay. So that means the food was delivered in the morning, but didn't touch at all. It was hanging at the door. Okay. Okay. Some people, Grabல என்ன செய்வாங்க, they will have this அந்த மாதிரி தொங்கு விடுற மாதிரி ஒரு இது அதுல தொங்க விட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து போட்டுருந்துச்சு. நான் வந்து என்னடா இது ஐ சி சும்மா டக்குனு of course I didn't touch the food, you know. It's better not, it's not my problem. I can't even better not. So I just took a glance. Why is it say 10 something AM? தேதிய பாத்தியா? அதை கவனிக்கலையே. அதை கவனிக்கல. That's worse. Yeah, so I mean when you go there, was it a food smell or a foul smell? அதெல்லாம் சத்தியமா கவனிக்கல. No, fucking creepy. Yeah. You see, it's pitch black, and you're getting this like it feels more like a phantom order. Yeah, there are because sometimes like it's maybe I heard of this like that or not. நடந்திருக்கலாம். Oh fuck. So go. Like people will order like ஆனா என்ன யாருமே இருக்க மாட்டாங்க அங்க. But you were sent there, and it's creepy, you know. Like what? நீ டைம் பார்த்தா தேதியை கவனிச்சிருந்தேன்னா சத்தியமா டைம் பிகாஸ் எனக்கு என்ன தெரியுமா பயம், சாப்பாடு யார் வச்சதோ தெரியல, நம்ம கையை வச்சு ஒருவேளை okay let's be worst case scenario lah, some people right will have cameras outside the house and if they see you touching the food they might think that oh you so called food poison ஏதாச்சும் ஆயிட்டுனா they will blame you. So to protect myself as a driver, what I will do, I won't touch. I try to hang but the thing already hang ma. So நான் என்ன பண்ணேன், you know the door knob, அந்த கேட்டுக்கு கதவு இருக்குல்ல, ஸோ நான் கொஞ்சம் இப்படி உள்ளார தள்ளி வச்சுட்டு இப்படி ஹேங் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் நான் பார்த்தேன். அப்போ ஹேங் பண்ணும்போது தான் இதோட டைமிங் எனக்கு கவனிச்சேன். காலையில 10:30 மணி போட்டுருந்துச்சு. சரி இது நான் டெலிவரி பண்ணது எப்படியோ மணி வந்து ஒரு 9+ going to be 10 PM. எஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸோ that means okay the thing is after you hang you have to walk past the house, right? You know sometimes you can see those windows, right? The windows is fully black. So வீட்ல ஒரு லைட் கூட எரியல. So of course I didn't keep I know like one glance. All this I saw was கொஞ்ச I know you walk slow, you one glance saw and I just walked out. I just go. Then after that because the order was paid by GrabPay, so the money will go to your account. So I just swipe arrive completed. நான் கார்டு எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். I go back home already. பட் ஆனா வந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போயும் ஐ ஷவர் ஐ மீன் எப்போதுமே வீட்டுக்கு போய் குளிச்சிடும். பட் அன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. மனசே சரியில்லை. நல்லா மனசு கொஞ்சம் இது பண்ணிட்டு அதோட இது பண்றேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் கிரீப்பினா எனக்கு இதுதான் நடந்தது. So like this kind is more on phantom orders. So like உண்மையிலேயே புதுசா இருக்கு சீரியஸா. So maybe அந்த உள்ளார ஏதாச்சும் இருக்கலாம். மேபி செத்து போயிருக்கலாம். Maybe this how they are communicating, they might need help. Oh fuck, that's a very interesting. ஒருவேளை they needed help, they need someone to maybe அதை திறந்து விடுங்க, like to notify that there's something ongoing and there lah. You know there could be another thing. What if okay put it this way,
ஜஸ்ட் ஒரு சினரியோ. ஒரு வீட்ல உங்க வீட்ல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே. மேபி அவங்க பிள்ளைங்க யாராச்சும் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடலாம். Maybe lah. யூ நோ ஐ மீன் டு But you hear static sound where you can't அதுதான் listen எனக்கு to the thing. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல எனக்கு. So this is my assumption or conspiracy lah. Sorry, it's not tea time. விளம்பரம், ப்ரமோஷன். But அதுவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க போய் பாருங்க. பாருங்க. அதான். Tea time, full case and Tea Time Express. எஸ். So, but then, like I said, it can be lah. Maybe it's a phantom or he himself like trying to communicate with someone that they might take it seriously. ஐ அம் ஸ்பீச்லெஸ். ஓகே. வாவ். ஓகே. ஐ மீன் தட்ஸ் ஆல் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு ஏதாச்சும் இல்ல மச்சான். This it's the same thing lah. Actually, it's end of the day I was going to talk about phantom, but I came to bring it to yours already. Oh, lah. you had a story to tell. No, it's not a story. It's a knowledge for a phantom order ன்னு சொல்லிட்டு. But it's really because the word he mentioned it, I was a bit shocked lah. But anyway, guys, if you have watched our video till the end, we would like to thank everyone who watched the video and do consider subscribing us. Do consider subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. எங்க வீடியோ வந்து ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. And by the way, we reach our first milestone. அவ்வளவுதான். But we want to reach more. So help பண்ணுங்க. நல்லா இருக்கும். எஸ். அதாவது நாங்க வந்து இப்போ வந்து 51 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கோம் as of now. Help us reach to 100 subscribers. அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா கமெண்ட்ல போடுங்க. யூ கைஸ் வாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கான்டென்ட், உங்களுக்கு மோர் ஹாரர் ரிலேட்டட் கொண்டு பார்க்கணும் ஆசையா இருந்துச்சுன்னா லெட் அஸ் நோ, நாங்க போடுறோம். இல்ல உங்களுக்கு மோர் கான்ஸ்பிரசி தெரியுதுன்னா சொல்லுங்க. அதுக்காக நான் செக்மெண்ட் ரெடி பண்ணி போடுறோம். கான்ஸ்பிரசி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல இன் கேஸ் தி நீட் மோர்லா. ஓகே. ஸோ வித் தட் பீங் சேட், I'm your host AA here. SK signing out. And thank you for watching our videos. Peace out. Bye. Bye.